அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து எங்களுடைய 16வது இஃப்தார் தான் பார்க்க போகிறோம். அன்றைய நாள் வந்து நான் நல்ல ஒரு கீரை வடை செஞ்சிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட வந்து டெசர்ட்டுக்கு வந்து இந்த ஜெல்லி ஜெல்லி தான் செஞ்சிருந்தேன். அதுவும் இந்த க்ரீன் கலர் ஆப்பிள் ஜெல்லி தான் செஞ்சிருந்தேன். ஏன்டா சுத்தமாகவே இந்த கடற்பாசி முடிஞ்சிட்டு திரும்ப அடிக்கல. அப்போ ஜெல்லி பேக்கெட் இருந்துச்சு க்ரீன் கலரில், அதை தான் செஞ்சிருந்தேன். அதை செட் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை பேக்கெட்டில் போட்டுள்ள மாதிரி 500 மில்லிலிட்டர் தண்ணி இல்லாமல் ஒரு 400 மில்லிலிட்டர் பாட்டிலில் நீங்கள் இதை கரைச்சி செட் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு செட் ஆகி வந்துடும். இதை அப்படி ஒரு பவுலில் ஊற்றின போகிறோம். அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் வச்சு. ஏன்டா அதில் சீனிகள் கட்டிகள் ஃபுல்லாக நல்லா கலவு வரணும். உங்களுக்கு வேண்டிய மோல்டில் ஊற்றிக்கலும், இல்லாட்டி ஒரு ட்ரே ஒன்றில் ஊற்றிக்கலும். ஊற்றி நல்லா ஆறின போகிறோம். இதோட நான் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும்ட்டு கசகசா கொஞ்சம் சேர்த்துட்டேன். கசகசா சேர்த்த போகிறோம். இதோட வந்து கொஞ்சம் ப்ளம்ஸும் சேர்த்துனேன். ப்ளம்ஸ் வந்து எப்படி வந்து இதில் வந்து எதுண்டா இந்த ஜெல்லியில் வந்து கீழ்ப்பகுதியில் அப்படியே துறஞ்சி நிற்கும். அது வந்து கட்டி ஆகின போகிறோம். நல்லா அந்த கரண்டியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா ஆறின பிறகு ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு நார்மலில் அப்படியே வச்சுட்டு டக்குன்னு கட்டியாகி வந்துடும். நான் அன்றைக்கி வந்தது அசர் டைம் போல் தான், நான் ஒரு 4 மணி போல் தான் செட் பண்ண வச்சுருந்தேன். நான் சஹர் டைமே இந்த பருப்பு வடைக்காக இந்த கடலை பருப்பை ஊற போட்டு வச்சுருந்தேன். அவங்களுக்கு பகல் டைமுக்கு ஊற வச்சுக்குவோம். இல்லை நல்லா ஊறின மட்டும் தான் இது நல்லா ஊறினப்போ நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை எப்படி நாங்கள் ஒரு 2-3 தண்ணியெல்லாம் நல்லா கழுவி இதை நல்லா அப்படியே வார வச்சிடணும். தண்ணி எதுவும் இல்லாமக்கி ஒரு சொட்டு தண்ணியும் இருக்கப்படாது இந்த கடலை பருப்பில். பருப்பு வடை மட்டும் தனியாக சுட்டால் அது பருப்பு வடை. அதுக்கு ஒவ்வொன்று சேர்த்து சுட்டால் ஒவ்வொரு பேர். பருப்பு வடை, இறால் சுட்டால் இறால் வடை, அடுத்து வந்து நண்டு போட்டால் நண்டு வடை, அப்படிகள். அடுத்து இப்போ கீரை போட்டு தான் செய்ய போகிறேன். கீரை வடை. இப்போ கீரைண்டு அவங்களுக்கு முருங்கைக்கீரை எடுத்து போட்டு செய்யுங்க, அந்த தண்ணி எதுவும் விடாது. அடுத்து பசலைக்கீரை போட்டு செஞ்சால் அந்த பருப்பு வடையெல்லாம் இந்த தண்ணி பட்டமே அவங்களுக்கு அந்த கையில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் தான் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு நாங்கள் பெரிய பவுலில் போட்டுக்கணும். ஃபுல்லாகவே அரைச்சிக்காமைக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு எப்படி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கப்படாது இருக்குது. நோன்பு திறக்கிற டைமுக்கு இப்படி வேலை நாங்கள் செய்ய எடுத்தோம். எங்களுக்கு மிச்சம் நேரம் போகிறல டக்குன்னு செஞ்சிடலாம். இதை பருப்பு வடையாக்கி பருப்பெல்லாம் மறைச்சி எடுத்து டக்குன்னு பணிஞ்சு எடுத்து நாங்கள் சுட்டெடுத்து இவ்வளோ தான் வேலை. இப்போ இதுக்காக வேண்டி நான் எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துனேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வந்து காஞ்ச மிளகாயும் அதையும் சின்னதானே அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் 2 சேர்த்து கேளும். நான் வந்து காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துனேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலைன்னா அவங்களுக்கும் நல்லா கட் பண்ணி போட்டு நான் இது வந்து காஞ்சதனத்தால் கையால் இப்படி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டேன். போட்ட போகிறோம். இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் முருங்கை சேர்த்துக்கணும். அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கணும். முருங்கை மிச்சம் சேர்த்துக்க வேணாம், ஒரு அளவு மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இப்படி கையால் நல்லா கலந்துட்டுக்கோங்க. நல்லா கையை க்ளீன் பண்ணி நல்லா இப்படி கலந்துட்டுக்கோங்க. இந்த வடைக்கு கூடுதலான வெங்காயங்கள் சேர்த்து பிணைய வேணும். அப்படின்ட்டு அந்த வடை வந்து உங்களுக்கு தண்ணி பிடிச்ச மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கையில் ஷேப் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இந்த அளவு ஷேப் பிடிக்கிற மாதிரி இருந்தால் சரி. இப்போ இதை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபேன் ஒன்றில் ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் நல்லா ஹை ஹீட் ஆகின போகிறோம். நீங்கள் லோ ஹீட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு உங்களுக்கு பருப்பு வடையை வந்து உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் செஞ்சு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கையில் நல்லா பூசிக்கோங்க. பூசின போகிறோம் இப்படி உங்களுக்கு தட்டையாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி உருண்டை மாதிரி செஞ்சியும் போட்டுக்கலாம். நீங்கள் இப்படி தட்டையாக போட நல்லா அந்த நெருப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் மாறி இந்த பருப்பு வடை வெந்து வரணும். பருப்பு கீரை வடை, கீரை போடத்தால் கீரை பருப்பு வடை. உங்களுக்கு அந்த வடை வெந்து வரசில் ஒரு பக்கம் அந்த கலர் மாறி வரசில் வழங்கும். அப்படி வந்து வரசில் நீங்கள் மறுபக்கம் திருப்பி போட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சு வரசில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கணும். தீஞ்சிராமைக்கு இருக்கணும் அந்த வடை. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரசில் நீங்கள் இறக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்தப்போ இன்னும் இப்படி தான் கலரில் வரணும் இந்த வடை. இப்போ இதை இறக்கி நான் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நான் உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு பருப்பு வடை இந்த மாவு அரைச்சிட்டு உங்களுக்கு 2 நாளைக்கு செஞ்சு கேளும். இதை மூலத்தை நான் வந்து ஒரு பாக்ஸில் அரைச்சி அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அடுத்த நாளைக்கு தேவைன்னு எங்களுக்கு எடுத்து கேளும். அடுத்து ஸ்நாக்காக இந்த ப்ரெட் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதுக்கு வந்து எக் போட்டு சாண்ட்விச் செஞ்சுருவோம்ட்டு எக் வந்து நல்லா பாயில் பண்ணி அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எக் பாயில் பண்ணி செய்யலும், இல்லாட்டி எக் ஆம்லேட் மாதிரி போட்டும் இந்த ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சு எடுத்துக்கலாம்.
பிரெட் கொண்டு வந்த அந்த எக்ஸ்பயர் டேட்டுக்கு நாங்கள் இது சரி செஞ்சு முடிச்சிடணும் பிரெட்டை, இல்லாண்டா அதுக்கு பிறகு நாசமாகி போயிட்டுரும். இப்போ வந்து பிரெட்டுக்கு வந்து நம்ம வந்து நல்லா முட்டை பாயில் பண்ணி இது எப்படி ஒரு கிரேட்டரால் நல்லா இப்படி துருவி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைக்கரு மஞ்சள் கரு வந்து எல்லாம் சேர்த்து அப்படி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கணும். அப்படி போட்ட பிறகு இதோட உங்களுக்கு பச்சை மிளகாய் இந்த சின்னதாக சேர்த்துக்கலாம். நான் அதொன்றும் சேர்க்கலாமைக்கு மிளகுத்தூளும் கட்டத்தூளும் சேர்த்து நான் அதோட கொஞ்சம் முறிக்கானம் சேர்த்து சோல் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு வந்து வெங்காயத்தையும் கொஞ்சமாக சேர்த்துவோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு கலக்கிற டைம் அந்த பைண்டிங் அந்த ஒட்டு தன்மை குறைவாய்க்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து தண்ணி விட்டுற மாதிரி ஆகிடும். நல்லா இப்படி கையால் க்ளீன் பண்ணி நல்லா கையாலே கலந்துட்டுக்கோங்க. இப்போ ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலும். அது உங்கள் இஷ்டம், பட்டர் தடாவது இல்லாண்டா உங்களுக்கு இந்த ஃபில்லிங் அப்படியே மேலால் வச்சுக்கலும். வச்சு இது வந்து இன்னொரு ப்ரெட்டை நல்லா கவர் பண்ணிக்கலும். இந்த ஃபில்லிங்க்கு மேலே நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் இன்னபடி டொட் மாதிரி போட்டுட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலும். இப்போ நாங்கள் வந்து இதை அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபேன் வந்து நல்லா பட்டர் போட்டு சூடாகிக்கணும். ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டால் போதும். அது நல்லா மெல்ட் ஆகி வரச்சில நாங்கள் ப்ரெட் அதில் வச்சு 2 பக்கமும் ரோஸ்ட் ஆக்கி எடுத்துட வேண்டியது தான். அதில் ஒரு ப்ரெட்டுக்கு வந்து மேல் பகுதிக்கு வச்சு ப்ரெட் இல்லை, நான் வந்து அதை முக்கோண ஷேப்பில் மாதிரி மடித்து விட்டுருந்தேன். எப்படி தனிச்சுது அந்த ப்ரெட்டு. அண்டே நான் இஃப்தாருக்கு இது ரெண்டும் செஞ்சுட்டு அடுத்து வந்து இந்த ஃப்ரூட் ஜூஸ் அடிக்கிறோம்ட்டு இந்த ஃப்ரூட் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த கடைக்காரசன்ட்டு பேர் புட்டு வெள்ளரிப்பழம்ட்டு. இது வந்து நல்லா பழுத்துஞ்சி, இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ஜூஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. இது உண்மையான பேர் இது தானா, இது வேறு எதுமோ எனக்கு தெரியா. கடைக்கார சொன்ன பேர் வந்து இந்த புட்டு வெள்ளரிக்கான் அப்படின்னு தான். இப்போ இதோட சீட் எல்லாமே அப்படி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை அப்படியே எடுத்துடுங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரு போட்ட பிறகு இதோட ஐஸ் க்யூப் போட்டு அடுத்து மில்க் பவுடர் போட்டால் போடவும் தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனா நல்லா இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து இதை வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். உங்களுக்கு இதை சின்ன சின்ன துண்டாமல் அப்படி அடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நல்லா ஃபுல்லாக க்ரீமியாகவும் அடிச்சு எடுத்துக்கலாம். அடிச்செடுத்ததை அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டு அப்போதே சேவ் பண்ணுவோம். மேலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல வெயில் காலங்களுக்கு இது நல்ல ஒரு சம்மர் ட்ரிங்க் சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெயில் காலத்துக்கு எப்படி சரி ஒரு 2 ட்ரிங்க்ஸ் வேணும் வேண்டாம். அந்த நோம்பு திறந்துற டைமுக்கு கொஞ்சம் கூடுதலாக அந்த ட்ரிங்க்ஸ் தான் குடிப்படும். தண்ணி அப்படிகளில் அதோட வந்து நன்னாரி சிரப்பும் செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்காக ஒரு பவுலில் வந்து நன்னாரி சிரப் அதோட லெமன் வந்து நல்லா புளிஞ்சு ஊற்றின பிறகு அதோட சஞ்சள் சீட்டியும் அதோட சேர்த்து எல்லாம் போட்டு கலந்து வச்சுனேன். சீனி உங்களுக்கு இனிப்பு கேட்ப சீனி சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலும். ஐஸ் க்யூப் போட்டும் சேவ் பண்ணிக்கலும். அன்றைய நாள் இஃப்தாருக்கு இதெல்லாம் செஞ்சு எடுத்த போகிறோம். எல்லாம் டைம் ஆகிட்டுது. நோம்பு திறக்கிற டைம் கிட்ட வந்துட்டுது. இப்போ எல்லாம் எடுத்து நோம்பு திறக்கிற இடத்துல வச்சுட்டோம். வச்ச போகிற இப்போ எல்லோரும் நோம்பு திறக்கிற டைம் தான் இது. நோம்பு திறந்தப்புறம் நாங்களும் காட்டினேன் இப்படி இந்த வடைன்ட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த வடையை அவங்களுக்கு செய்கிறதுக்கும் லேசி. அதோட ஃப்ரூட்டுக்காக வந்து ஓட்டமெலன் தான் வச்சுருந்தேன். அதோட வந்து பள்ளிக்கஞ்சி எப்போதும் இருக்கும். இப்போ அதோட வந்து இந்த நாள் வந்து இஃப்தார் முடிய போகுது. அதோட வந்து டெசர்ட்டுக்காக செஞ்சிருந்த இந்த ஜெல்லி அதுவும் நல்லா செட் ஆகிருந்துச்சி. அதையும் உங்களுக்கு காட்டுவேன் எப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. இது வடை நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அந்த கீரைகள் போட்டு செஞ்சதால். இப்போ இந்த ஜெல்லியை பாருங்கள். அந்த இப்போ நல்லா அந்த ப்ளம்ஸ் எல்லாம் நல்லா அந்த ஜெல்லியோட சேர்ந்து நல்லா ஊறி வந்துச்சு. கடிபட்டு அதை சாப்பிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இவங்களை செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.